4 தலைப்பு, சரியா? 4 ஹெட்டிங்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுது இல்லை, ஆண்டவர் வேதத்தில் குழந்தைகளை பற்றி நிறைய காரியங்களை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 127:3, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சரியா? Children are a heritage from the Lord, the fruit of the womb reward. கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரம். ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பரம்பரை சொத்து, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சொத்து. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாருங்கள், அங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்து பெரிய சொத்து. சரி, சொத்துன்னு எதை சொல்லுவாங்க? ஒரு வீடு இருந்தால் சொத்துன்றாங்க, நிறைய தங்கம் வச்சுருந்தா சொத்துன்றாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சொத்து யாருன்னா நீங்கள் எல்லாம் தான். அல்லேலூயா! எல்லா சிறு பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்த ஒரு சொத்து. சரியா? அது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சொத்து, ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு ரிவார்டு. இந்த பிள்ளைகளை பற்றி நம்ம பார்க்க முடியுது சங்கீதம் 127:3. அதே மாதிரி யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. 127:3 பார்த்தோம், கர்த்தரால் வரும் ஈவு, அவர் கொடுக்குற ஒரு சுதந்திரம். அப்போ நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். எப்படி வந்து பார்வனுடைய குமாரத்தி மோசேயுடைய தாயார் இடத்துல இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்து கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்பதற்காக ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது பரத்திலிருந்து உருவானது. சரியா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாருங்கள், நீங்கள் ஸ்கூலில் போன உடனே உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க? மனுஷங்க எதுலேருந்து உருவானாங்கன்னு சொல்லுவாங்க. மங்கியா? மங்கிலேருந்து உருவாச்சுன்றாங்க. அப்படியா? மங்கிலேருந்து உருவாக்கப்பட்ட குரங்குலேருந்து வந்தீங்களா இல்லை ஆண்டவர் படைச்சாரா அவங்கள? ஆண்டவர் படைத்த ஆண்டவர் தான் நம்மளை கிரியேட் பண்ணார். சரியா? ஹீஸ் எ கிரியேட்டர். அவர் தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. ஆண்டு பரத்திலிருந்து என்ன பண்ணாராம்? உங்களெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு சொத்தாக, ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக ஆண்டு உங்களை கொடுத்துருக்காரு. நீங்கள் யாரும் வந்து குரங்குலேருந்தெல்லாம் வரல. சரியா? ஆனால் சில பிள்ளைங்க இல்லை பெரியவங்களே பண்ணுற சேட்டைகள் எல்லாம் குரங்கு மாதிரி தான் இருக்கும். அதனால என்னையோ சிலவங்க வந்து குரங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பட் நம்ம பிள்ளைங்களோ நம்மளோ யாரும் குரங்கு கிடையாது. ஏன்னா நான் யோசிப்பேன், பொதுவாக என்ன சொல்லுவாங்க? பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல ஒரு செல் உயிரினம் உருவாச்சு, அதுலேருந்து இன்னொரு உயிர் வந்துச்சு, அப்படி வந்து 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 கடைசியில் மனுஷங்க வந்தாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருடத்துக்கான ஒரு வரலாறு நம்மகிட்ட இருக்குது. இன்னும் உலகத்தில் நிறைய வரலாறு வச்சுருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு குரங்கு மனுஷனான வரலாறு கிடையாது இல்லையா? அப்போ இன்றைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி பரிமாணம் மாறிக்கிட்டு தானே இருக்கணும். இன்றைக்கி எதுவுமே மாறலை. நமக்கு அறிவு வந்த நாள்லேருந்து, சரித்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்லேருந்து எந்த வித மாற்றமும் வரவில்லை. ஈவன் அந்த சார்ல்ஸ் டார்வின் குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொன்னவரே கடைசியில் மனம் திரும்பினாருன்னு சொல்லி தான் சரித்திரங்கள் சொல்லுது. சரியா? அப்போது ஆண்டவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. பொதுவாக வந்து அந்த பரிசு கொடுக்குற நபரை வச்சு அந்த பரிசோட வேல்யூ வந்து மாறும் இல்லையா? ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இதே இங்கே வந்துட்டு இன்றைக்கி வந்து கிங் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலை மாறும். பொதுவாக அந்த ஃபுட்பாலெல்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போவாங்க, டிஷர்ட்டை கழட்டி வீசுவாங்க, ஓடி போய் பிடிப்பாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பாட்டு நடந்து போயிட்டு டிஷர்ட்டை எடுத்து இப்படி கழட்டி அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒருத்தர் மெண்டல் இரிட்டேட், ஒரு பைத்தியக்காரன் போகிறான்டா ஓரமாக போன்னு. சரி, அது கொடுக்குறவங்களை பொறுத்து, அப்போது கொடுக்குற ஆளை பொறுத்து இல்லையா? இப்போ வந்து ஆண்டவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது மாதிரி ஆண்டவர் தான் உங்களை பரிசாக கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் வந்து மேபி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா? சிலருங்க வெள்ளையாக இருப்பாங்க, சிலர் கருப்பாக இருப்பாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வீட்டிஷ் ப்ரௌன். அப்படி ஒரு கலரே கிடையாதுன்றாங்க. ஒன்று கருப்பு இல்லைன்னா வெள்ளை. நம்ம அது ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா வெள்ளைன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கருப்புன்னு சொல்கிறது நமக்கு விருப்பம் இல்லை. அதனால் அப்படி ஒரு நிறம் இல்லை கோதுமை நிறம் அப்படின்னுலாம் ஒன்று சொல்லிக்கிறோம். சரி, ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கலரில் படைத்தாலும் அது கர்த்தர் கொடுத்த கலர். சிலர் ஒல்லியாக இருப்பாங்க, சிலர் குண்டா
இருப்பாங்க. எல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பெரிய எதுலேயுமே திருப்தி இல்லை. ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எப்படியாவது குண்டாகணும், அதுக்கு எதையாவது சாப்பிடணும், அதுக்கு விளம்பரத்தை பார்த்து எதையாவது பவுடரை வாங்கி கரைச்சி குடிச்சு கடைசியில் அது ஒரு வழியா. இன்னொரு பக்கம் ஒல்லியாகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த பானத்தை 7 நாள் நீங்கள் தொடர்ந்து குடித்தால் அப்படி ஒல்லியாடி. அவன் சொல்கிறவனுக்குமே நடக்காது, சும்மா போட்டு விடுறது. நம்ம மக்களும் யார் யூடியூப்பில் யாரை சொன்னாலும் பரவாயில்ல, அது உடனே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி குடி. இப்படி எல்லாருமே வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு உருவத்தையே சிலர் விரும்புறதில்ல. நாம் அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இல்லை இவங்கள மாதிரி இருந்தால் இல்லை, நம்மளை மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை மாதிரி தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. சரியா? அதே மாதிரி நம்ம வந்து பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? எனக்கு இவங்க தான் அப்பா வரணும், இவங்க தான் அம்மா வரணும், நம்ம யாரும் செலக்ட் பண்ண முடியாது. அதை ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. நீங்கள் இங்கிலாந்தில் பிறக்கணுமா, இட்டலியில் பிறக்கணுமா, இந்தியாவில் பிறக்கணுமான்னு டிசைட் பண்ணது யார்? ஆண்டவர். சரியா? அதனால் இது எங்கே பிறந்தோம், எப்படி இருக்கோம், அதை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணி சோர்ந்து போய்விடக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் உடனே இப்படி படைச்சிருக்காரு, இந்த உருவத்தில் நீ இருக்கிறதா அவருக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அதுக்குன்னு தின்னு வயரை பெருக்கி வச்சுட்டு இது ஆண்டருக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி கிடையாது. சரியா? அப்போது இந்த உருவத்தை குறித்து நமக்கு ஒரு இது இருக்க கூடாது. ஸ்டில் நீங்கள் வந்து ஆண்டருடைய கிஃப்ட். நம்மளுமே தான், பெரியவங்களுமே ஆண்டவருக்கு குழந்தைகள் தான், சிறுவர்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சரியா? யூ ஆர் யூனிக். மற்றவங்கள மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒருத்தங்களை மாதிரி மற்றவங்க கிடையாது. அதனால் கம்பேர் பண்ணிவிட்டு அவன் நல்லா படிக்கிறான், அவனை பாரு நல்லா பாடுறான், ஓகே, அவனுக்கு இன்னொரு தாளந்து இருக்கும், அவனுக்கு இன்னொரு கிருபை கொடுத்துருக்கோம். ஆண்டவர் வந்து எல்லாரும் நல்லா பாடினாங்கன்னா அப்புறம் உட்காந்து கேட்குறது யார்? இல்லையா? எல்லாரும் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யார் உட்காந்து கேட்குறது? இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த கிருபைகளை கற்று கொடுத்துருக்கா. அதனால் நம்ம வந்து கம்பேர் பண்ணி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ நான் இப்படி கருப்பாக போயிட்டேனே ஆண்டவர், நான் மட்டும் வெள்ளையாக இருந்திருந்தா நாசமாக போயிருப்பேன். ஆண்டவர் வந்து தெரியும், இந்த கலரில் இருந்தால் தான் இவன் அடங்கி இருப்பான். என்ன ப்ரோ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்க? என்னன்னா நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒரு வயசு இப்போல்லாம் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை இல்லையா? கருப்பாக இருந்தா என்ன, வெள்ளையாக இருந்தா என்ன, இல்லையா? குணாதிசயம் தான் ரொம்ப முக்கியம். கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நீ எப்படி இருக்கிற, நீ கருப்பாக இருக்கியோ ஒல்லியாக இருக்க இல்லை, நீ எப்படி ஒரு அன்புள்ளவங்களாக இருக்கிறீங்க, எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கிறீங்க, 4 பேருக்கு பிரயோஜனமாக எப்படி இருக்கிறீங்க, அதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மத்தேயு 18:3 யாரா படிங்களேன். மத்தேயு 18:3. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆக விட்டால். அப்போ வந்து பிள்ளைகளோட அந்த பிள்ளைகளை மாதிரி மாறணும்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. சரியா? அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. அதே மாதிரி சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். ஏன் சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்க முடியும்னா, அவங்க வந்து நம்மளை மாதிரி துணிகரமான எந்த ஒரு தவறும் பாவமும் செய்கிறதில்ல. அதனால் சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். இன்னொரு பக்கம் சிலர் கேட்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தால் எங்கே போவாங்க, அவங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையே, அவங்க மனம் திரும்பலையே. நீயே இவ்வளோ யோசிக்கும் போது ஆண்டவர் யோசிக்க மாட்டார் இல்லையா? சிறு பிள்ளைகள் வந்து சிறு பிள்ளைகள், ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சரியா? அவன் என்னைக்கு மனம் திரும்புறதுக்கான வயசு வந்து அவன் உணர்வு வந்து திரும்ப மனம் திரும்பாமல் முரட்டாட்டம் பண்ணான்னா அவனுக்கு வேற ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அது வரைக்கும் அவன் சிறு பிள்ளையாக இருந்து அவன் ஞானஸ்தானம் எடுக்காட்டாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்போ ஞானஸ்தானம் தேவை, நான் மனம் திரும்பணுன்ற அந்த அறிவு வந்த பிறகு அது அவங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. சரி, சங்கீதம் 139, 14, 15, 16 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அப்படி சங்கீதக்காரன் தாவி எப்படி சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க நீங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நாங்களும் தான், எல்லாருமே. யோசிச்சு பாருங்க. நான் சில நேரம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல, நம்ம யோசிக்கிறத நம்ம பேசுகிறோம். எதை ஒன்று சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் நமக்கு தெரியுது, அது உள்ளே போனோன்னா டைஜஷன் சிஸ்டம்,
அது எல்லாம் அந்த சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்த பிறகு தேவையில்லாதெல்லாம் வெளியே போயிடுது. அது உயிர் வாழறது. இங்கே ஒரு ஹார்ட்டு. நம்ம என்ன தான் BMW வாங்குங்க, ஆடி கார் வாங்குங்க, பென்ஸு கார் வாங்குங்க, 50 லட்சத்துக்கு வாங்குங்க, 70 லட்சத்துக்கு வாங்குங்க, எத்தனை வருஷம் ஓடுறது? 10 வருஷம் 20 வருஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மெக்கானிக்கிட்ட கொண்டு விட்டு அப்புறம் காயெல்லாம் கடைக்கு போயிடுது. இந்த ஹார்ட்டு வெறும் மசில்ஸு எத்தனை வருஷமாக அடிக்குது பாருங்க. ஒரு செகண்ட் அடிக்கலைன்னா பரலோகமே இன்னும் சொந்தம்னு பாட்டு பாட வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவர் வந்து பிரமிக்கத்தக்க அதிசயமாய். சில நேரங்களில் நிறைய கன்ஃபியூஷனில் இருந்திருக்கேன் நான், கடவுள் இருக்காரா இல்லைன்னா. ஆனால் இதெல்லாம் யோசிக்கும்போது உண்மையாகவே யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் சென்னையில் நான் பாடின்ற இடத்துல இருந்தேன் கொஞ்ச நாள். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேத் இருக்கும், மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் போட்டிங்கன்னா ஒரு டை ஒன்று வச்சுருப்பான். அடிக்க அடிக்க அதே மாதிரி ஸ்க்ரூ வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஸ்க்ரூவும் ஒரே அளவில் தான் இருக்கும், ஒன்று மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்கலை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு. உண்மையாகவே நம்ம கையில் எடுக்கிறோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம், ஓடுறோம். எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்போம் இல்லை இந்த முட்டியை வச்சு, எவ்வளோ தூரம் ஓடி இருப்போம். இன்னும் முட்டி ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பட் இன்னும் நம்மளால் நடக்க முடியுது. இதெல்லாம் இரும்பெல்லாம் ஒன்றும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி அழகாக நம்மளை படைச்சிருக்காரு பாருங்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாய். இன்றைக்கும் நிறைய குளோனிங் முறையில் வந்து ஆட்டுக்குட்டி செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி செய்கிறாங்க? ஏதோ ஆண்டவர் படைத்த ஒரு ஒரு பொருளை எடுத்து அந்த டிஷ்யூ அதையெல்லாம் எடுத்து தான் அவங்களால செய்ய முடியுதே தவிர, அவங்க இன்றைக்கி சொல்கிற மாதிரி மண்ணையும் கல்லையும் எடுத்து நீ செய்ய பார்ப்போம். இந்த நாட்டுக்காரங்க நிறைய செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூரியன்லேருந்து ஒரு அணு வெடித்து வந்ததை வச்சு அப்படியே இதை ஒரு பெரிய குழாய் மாதிரி பண்ணி டெஸ்ட் டியூப் மாதிரி பண்ணி ஏதோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்தித்தாளில் வாசித்த ஞாபகம் இருக்குது. பட் அதெல்லாம் வீணு. அப்போ ஆண்டவர் என்ன இப்போ பெரியவங்களும் நம்ம இதை யோசிக்கணும். சிறு பிள்ளைகள் மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் அழகாக இல்லை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, எனக்கு முடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, முடி அடர்த்தியாக வரமாட்டேங்குது, நீளமாக வரமாட்டேங்குது. ஆண்டவர் இப்படி தான் படைச்சிருக்கார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைச்சிருக்காரு. உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். எவ்வளோ ஒரு தெளிவு இல்லையா? ஆண்டவர் என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதனால் இனிமேல் இங்கே இருக்க யாரும் உன்னோட சைஸை வச்சு, உருவத்தை வச்சு, கலரை வச்சு எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா யூனிக்காக ஆண்டவர் எங்களையும் படைச்சிருக்காரு. சரியா? நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இப்போ நம்மளுடைய எலும்பெல்லாம் உருவாகிறது கூட ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கொஞ்சம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆண்டவருக்கு ஸ்கேன் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்முடைய எலும்பெல்லாம் உருவாகும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. என் கருவை கண்கள் கண்டது. ஒரு கரு உருவாகும் போதே ஆண்டவர் என்னைய பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவங்கன்றதை தயவு செஞ்சு மறந்து விடாதீர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஆண்டவர் என்ன பண்ணார், பார்த்து பார்த்து அழகாக உருவாக்கி வைத்திருக்காரு. இப்போதும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கார். சின்ன பிள்ளைங்க கேளுங்க, நான் அங்கே ஒரு கதை சொல்கிறேன். சரியா? ஒரு அப்பா நான் கடைசி அந்த கதையை பற்றி கேட்பேன் உங்கள்கிட்ட, யாரை பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? அவங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்களா ஒரு தகப்பனாருக்கு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் கையிலும் ஒரு மாம்பழம் கொடுத்தாராம். மாம்பழம் கொடுத்துட்டு சொன்னாராம், யாரும் பார்க்காத இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு பிள்ளை சாப்பிட்டுச்சு, இன்னொரு பிள்ளை சாப்பிடாம கையில் கொண்டு வந்துச்சான். அப்போது அவங்க அப்பா கேட்டாராம், நீ எங்கே போய் சாப்பிட்டா? நான் அந்த மரத்தண்டை போய் உட்காந்து மறைஞ்சிருந்து யாரும் பார்க்காம நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ இந்த பொண்ணு இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான், இல்லை நான் எங்கே போனாலும் ஏசப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதனால நான் சாப்பிடல. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. சரியா? பெரிய பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயா மாறு அம்மா மாறு எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு அண்ணன் ஒரு வேடிக்கையாரு கலை கேட்பாரு, நீ ஒரு அறையில் உட்காந்து நீ ஒரு காரியத்தை செய்கிற, ஒரு தப்போ சரி ஒன்று செய்தாலும் அதை 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாரு? மனசாட்சினா நம்ம பார்க்குறோம், ஆண்டவரும் பார்க்குறாரு, பிசாசும் பார்க்குறான். அந்த உணர்வு வேணும். நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம், யாரும் பார்க்கலப்பா, பசங்க யாரும் தெரியாமல் போய் சர்க்கரை வாங்கி சுகர் வாங்கிட்டு வாயில் இருக்க மாதிரி. பட் கர்த்தர் நம்மை பார்க்குறார். மத்தேயு 18:10
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது தேவனுடைய பாதுகாப்பு. நமக்கு எல்லாருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவதூதர்களுக்கு கட்டளை இடுவதற்கு ஒன்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லலை. சரியா? தேவதூதர்கள்ட்ட போயிட்டு கட்டளை இடு, தேவதூதன் போய் வேலை வாங்கினாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லலை. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நமக்குன்னு ஆண்டவர் தேவதூதர்கள் வச்சுருக்காங்க. ஆண்டுடைய அன்பை பாருங்கள், ஆண்டுடைய பாதுகாப்பை பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஆண்டுடைய சமூகத்தை எப்போதும் என்ன செய்யாங்க? தரிசிக்கிறாங்க. அவன் இப்போ தான் எழுந்திருக்கான் காலையில் எத்தனை மணிக்கு? அதிகாலை 10 மணி அளவில். நிறைய நேரம் நம்ம அப்படி தானே இருக்கு இல்லையா? அதிகாலைன்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. வேலை செய்கிறோம், அது வேற. வேலை செய்யும்போது விடிய விடிய வேலை செய்வோம். அப்போல்லாம் ஒன்றுமே ஆகாது. தூங்காமல் இருந்தால் ஹெல்த்தெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணோன்னா ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா? எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் மனசு தான். சரியா? அப்போது தேவனுடைய பராமரிப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஆண்டவர் போய் சொல்லிட்டு, ஆண்டவர்கிட்ட தேவதூதர்கள் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போய் உங்களை பற்றி பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட தேவதூதர்கள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்க? இவர்கள் கவனமாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இல்லை கொட்டாய் விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள், இல்லைன்னா இந்த ஆள் எப்படா இந்த பிரசங்கத்தை நிப்பாட்டுவான்னு சொல்லிச்சுட்டு எப்படி வேணா இருக்கலாம். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி ஆண்டவர் இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணவர். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை குறித்து நம்மளை குறித்து என்ன வச்சுருக்கார்? ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். மோசையை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? மோசே பாருங்கள், எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க தாயார் அவனை மறைச்சி வச்சு அவனை காப்பாற்றும் பொழுது கடைசியில் அவன் அந்த எகிப்தில் உள்ள அனித்திய பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு பாடுபடுவதை தெரிந்து கொள்ளுகிறான். எத்தனை வருஷம் அவங்க அம்மா கூட அவர் இருந்தாருன்னு தெரியல. பால் மறக்கிற வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே அந்த அம்மா போட்ட அந்த ஃபவுண்டேஷன், அந்த வசனம், அவன் என்னதான் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்தாலும், அவன் எவ்வளவுதான் பெரிய வசதி வாய்ப்பை பார்த்தாலும், பார்வோனுடைய குமாரன் எவ்வளவு பெரிய ஆள் இல்லையா? ஆனால் அந்த வசனம் விடலை. ஒரு நாள் அவனுடைய நோக்கத்தை அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவர் என்னை அழைத்தது இதுக்கு தான், இந்த உலகத்துக்காக வாழது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அரண்மனையில் இருந்தார், இப்போ வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. நம்ம மாதிரி ஆட்கள் என்ன சொல்லியிருப்போம்? பைத்தியக்காரன். அழகர் ஜாலியாக தேரில் போயிருக்கலாம், என்னெல்லாமோ அனுபவிச்சிருக்கலாம். ஒன்றும் அனுபவிக்க தெரியாதவனா இருக்கானே இவன். நம்மளை கூட சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பழக்க தெரியாதவனா இருக்கான் இவன். தெரியும் பாஸ், பட் அது நமக்கு தேவையில்லை. அப்படி தானே? பாருங்க, அவங்க அம்மா பால் ஊட்டலை, அது கூட சேர்த்து மட்டும் இல்லை, அவனுடைய வார்த்தையும் நீங்கள் என்ன ஊட்டுறிய தாய்மார்கள் தகப்பன்மார்கள், சோறை ஊட்டி ஊட்டி வளர்க்குறோம், துரத்தி ஊட்டுறோம், மொபைலை போட்டு ஊட்டுறோம். இது சாப்பிடலையா, அது சாப்பிடலையா, இன்னொன்று அது அப்படி பண்ணி நம்ம பிள்ளைகளை கெடுத்துட்டோம். அது வேற. நம்ம ஊரில் அப்படியா? நம்ம அப்படியே வளர்ந்தோம். தோசை சுட்டாங்கன்னா தோசை வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடு. தோசை தான். அது இட்லியாக கூட மாறாது, அதுதான் சாப்பிட்டு ஆகணும். இன்றைக்கி அப்படி இல்லை. தோசை வேணாமா, சரி சப்பாத்தி சாப்பிட்றியா, கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணுமா, அதுவும் அது சாக்கோஸ். இல்லைன்னா ப்ரெட்டில் நுட்டெல்லாம் தேய்க்கணும், ப்ரெட் ஜாமு தேய்க்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். சரியா? அவங்க அம்மா அழகாக ஊட்டி வளர்த்தாங்கய்யா. ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி சாமுவேலுடைய வாழ்க்கையை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவன் பிறக்கும் பொழுதே அவங்க அம்மா ஆண்டருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. சரியா? பிறக்க முன்னாடியே ஜெபிக்கும் பொழுதே, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் உமக்காக கொடுப்பேன்னு சொல்லி சாமுவேல் பால் மறந்த போது அவனை கொண்டு போய் அந்த தேவாலயத்தில் கொண்டு விட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? திரும்பி ஓடி வந்திருப்போம். இல்லைன்னா அவங்க அம்மாட்டே சண்டை போட்டிருப்போம். நீங்கள் பொருத்தனை பண்ணீங்கன்னா நீங்கள் போங்க, என்னையெல்லாம் கொண்டு விடாதீங்க, நான் ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன், ஜாலியாக இருக்கேன். நீங்கள் அங்கே போய் ஆலயத்திலே 24 hours இருக்கேன்னா நான் எப்படி இருப்பேன்? ஆனால் அவங்க அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா? சிறு வயதுலேருந்தே
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் இராதிருப்பான். மோசே, சாமுவேல் போன்றவர்கள் எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள். சரி, அதெல்லாம் அப்புறமா பேசணும்னு நினச்ச விஷயங்கள். இப்போ சாமுவேல் கர்த்தருக்காக இருக்கும் பொழுது அவன் கர்த்தர் பெரிய ஒரு பர்பஸ் இல்லையா, அவர் ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்து இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அவர் தான் அபிஷேகம் பண்ணுறாரு, பெரிய காரியங்களை அவர் செய்கிறாரு. சரி, இப்போ சிறு பிள்ளைகள், இப்போது சிறுவர்களை ஆண்டவர் படைச்சிருக்காருன்னா சிறு பிள்ளைகளுக்கும் சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. சரியா? சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது வீட்டில்? நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அம்மா அப்பாவுக்கு? சொல்லுங்களேன், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே போதுன்றது. நீங்கள் சும்மா இருந்தாலே எங்களுக்கு பெரிய உதவின்ற மாதிரி இருக்கு. என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன்னா என்ன ஹெல்ப் பண்ண முடியும் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு? பாத்திரம். சரி, ஓகே, வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். சின்ன பிள்ளைங்க பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுங்களேன். யாராவது சிறு பிள்ளைங்க யாராவது வாசிங்க. சின்ன பிள்ளைங்க யாராவது வாசிங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 1-3. யார் வாசிக்கிறா? அபி வாசிக்கிறியா? யார் எடுத்துக்கிறீங்களோ முதல்ல எடுக்கிறீங்க அவன் வாசிங்க. தம்பி உட்கார்றா, உன்னை பற்றி தாண்டா பேசுகிறோம். எபேசியர் எங்கே இருக்குன்னு சொல்லிக் கொடுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க. பைபிளில் தான் இருக்கான். சரி, வாசிங்க தம்பி. ம் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எத்தனை பேர் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்க, ஒபே பண்ணுறீங்க? யாரெல்லாம் பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணுறவங்கலாம் கை தூக்குங்க. நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுறீங்களா? ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த கை தூக்கியிருக்கா. ஐயோ, ஓகே பாப்பா. நிறைய பேர் அவங்க கை தூக்கலை. சரி, இங்கே பாருங்கள். ஒன்று இவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கை தூக்காததுனால நாங்கள் உங்களை மாதிரி சும்மா எதுக்கு எடுத்தாலும் கை தூக்கிட்டு வேஷம் போட மாட்டோம், நாங்கள் கீழ்ப்படிகளைன்றத ஒத்துக்கிறோன்ற மாதிரி. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஏன் விருப்பம், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ஊரில் அதானே சொல்கிறாங்க, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன் விருப்பம். சாப்பிட்றா, எனக்கு வேண்டாம், ஏன் விருப்பம். நான் விரும்பினா சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கலனா. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அம்மா அப்பா சொன்னால் கேட்கணும். டாய்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அங்கே குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கிய, கொஞ்சம் எடுத்து வைனா எத்தனை பேர் எடுத்து வைக்கிறீங்க? எல்லாம் எடுத்து வைப்பீங்களா? என் பையன் இருக்கேன் பாருங்க, அவன்கிட்ட டேய் டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைடா, எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, எல்லாம் என்ன எதாவது செய்ய சொல்கிறீங்க. சரி பரவாயில்லடா, அட்லீஸ்ட் ஒன்று எடுத்து வைடா. இல்லை நீங்கள் எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, அந்த ஒன்று கூட எடுத்து வைக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, நிறைய வேலை செய்ய வேண்டாம்டா, அட்லீஸ்ட் 1-2 எடுத்து வைடானா ரொம்ப கஷ்டம். சில சின்ன பிள்ளைங்க ஆனால் செய்வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சிறு பிள்ளைகளை நல்லா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது நீங்கள் பிளஸடாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்போ எதுக்கு எல்லோரும் நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க? ஒழுங்காக படிக்கணும், அப்புறம் டிகிரி படிக்கணும், அப்புறம் நல்ல ஜாப் போகணும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணும். எதுக்கு? நல்ல பிளஸடாக இருப்பதற்கு, நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே நீ நன்றாய் இருப்பதற்கும். நீ நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். சரி,
எத்தனை பேருக்கு ஆபிரகாம் ஈசாக்கு தெரியும்? ஆப்ரஹாம், ஐசக், எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிடுறதுக்கு தூக்கிட்டு போனார் இல்லையா, கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வந்து சிலர் சொல்கிறாங்க 17 வயசு இருக்கலாம், 14 வயசு இருக்கலாம், பல காரியங்களை சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் போகும்போது கூட ஈசாக்கு என்ன கேட்குறாரு, விறகெல்லாம் இருக்குது, ஆடு எங்கே? அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. அப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணாங்க, விறகெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே கையை கட்டி படுக்க வச்சாச்சு. எங்கேயுமே ஈசாக்கு என்ன செய்யலை, எந்த எதிர்த்து பேசலை, அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஓடவும் இல்லை. ஏன்னா அவர் வயதானவர், அவர் குழந்தை பிறக்கும் போதே அவருக்கு 100 வயசு. எவ்வளோ தூரம் கீழ்ப்படிந்தார் பாருங்க அந்த ஈசாக்கு. ஆனால் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம அழகாக வாசிக்கலாம். அதாவது ஆண்டவர் திரும்ப மரித்தாலும் உயிர்த்தெழுக்க பண்ணுவாருன்னு சொல்லி விசுவாசித்து தான் ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்கிறாரு. அந்த ஈசாக்கு வந்து கீழ்ப்படுகிறார். சரியா? ஸோ அந்த கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் சொல்லிட்டு சொல்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலேருந்து ஒரு அந்த அது ஈசா என் தாவீதோட இது. ஆனால் ஈசாக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிளஸடாக இருந்தார். அவன் வந்து என்ன பண்ணார், விதை விதைத்த போது அவன் 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் அவரை ஆசீர்வதிச்சார். ஸோ நீ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லும்போது எதிர்த்து பேசக்கூடாது. இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறாதீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னா. சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப முக்கியம், சின்ன பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். வீடு ஹாப்பியாக இருக்கணும்னா நிறைய நேரத்தில் வீடு வந்து ஹாப்பியாக இல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த சிறு பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. எதையா ஒன்றை பண்ணி ஒரு கலவரத்தை உருவாக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிடுறாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து கீழ்ப்படுகிறவங்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:22 இப்படி சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அப்பாவுக்கு செவி கொடுக்கணும், அப்பா சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். அதே மாதிரி நீதிமொழி 15:20 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். எத்தனை பேர் உங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறீங்க சொல்லுங்களேன் யாராவது? எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறீங்க? யாரா? தம்பி ஒருத்தன் தாண்டா கை தூக்கியிருக்கான், ஆலன். ஆலன் ரொம்பவே சந்தோஷப்படுத்த மாதிரி இருக்கடா, அவங்க அப்பா பார்த்தாலே தெரியுது. சரி, எப்படி உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம்? யாரும் சொல்லுங்களா? அபி சொல்லு, எப்படி உங்கள் அம்மா அப்பாவை ஹாப்பியாக வச்சுக்கலாம்? எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நீ என்ன பண்ண அவங்க சந்தோஷப்படுவாங்க? தம்பி பேர் என்னது? ரிச்சஸ். நீ ரிச்சா வருவடா. தம்பி எப்படி உங்கள் அம்மா அப்பா ஹாப்பியாக வைக்கிறது? சரி, உன் அம்மாவோட அப்பா எப்படி ஹாப்பியாக வைக்கிறது? சரி, இங்கே யாரு? நீ சொல்லு பாப்பா. எப்படி உங்கள் பேரண்ட்ஸை ஹாப்பியாக வைக்கிறது? என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பாங்க? பாப்பா நீ சொல்லு, உன் பேருன்னு எனக்கு தெரியாது, சொல்லு. எப்போ அவங்க அம்மா அப்பா எப்படி ஹாப்பியாக வைக்கிறது? நீ என்ன பண்ணால் அவங்க ஹாப்பி ஆவாங்க? என்ன சொல்கிறா? சொன்ன பச்சு கேட்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டு நீங்கள் யாரும் பதில் சொல்லாமல் இருந்தீங்கல்ல, இந்த மாதிரி அமைதியாக இருந்தாலே நாங்கள்லாம் ஹாப்பியாக இருப்போம். சொன்ன பேச்சு கேட்குறது. சரியா? அப்போது உங்கள் தகப்பனே ஒரு ஞானம் உள்ள மகனாக இருந்தால், உங்களுக்கு ஞானம், விஸ்டம், அறிவு இருந்தால், ஞானம் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் அம்மா அப்பாவை ஹாப்பியாக வச்சுப்பீங்க. அந்த ஞானத்தை கத்திரத்தில் தான் கேட்கணும். ஏசப்பா எனக்கு விஸ்டம் தாங்க, ஞானம் தாங்க, ஒரு ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பாவை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி உணவு ஒழுங்காக சாப்பிட்டாலே பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. உண்மை தானே? இந்த பிள்ளைங்க நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டாலே பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க இல்லையா?
ஒழுங்காக சாப்பிட்டா நமக்கு 1008 வேலை இருக்கும். சாப்பிட்றோன்னா எல்லாம் அதே மாதிரி. உடை, ட்ரெஸ்ஸு போடுறது, அம்மா அப்பா எடுக்கிற ட்ரெஸ்ஸு எத்தனை பேர் போடுறீங்க? எத்தனை பேர் போடுறீங்க? அம்மா அப்பா எடுத்து தரதை போட்டுருவீங்க. சில பிள்ளைங்க பாருங்க, எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், அந்த கலர் தான் வேணும், இந்த ஷூ தான் வேணும். எனக்கு 2வது கால ரேமா பாருங்க, முகத்தில் க்ரீம் போட, க்ரீம் வேண்டாம், வாமா மேக்கப் போடலாம், அதே க்ரீம் தான் போடுவான். மேக்கப் போடலான்னா உடனே வந்து நிற்பான். அதே மாதிரி நேரத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க, பச்சை கலர் எனக்கு வேண்டாம், க்ரீன் வேண்டான்னு. அப்புறம் சரி ஓகே சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் காலையில் அதே பச்சை கலர் தான் போட்டோம், அது வேற மறந்துட்டாவ. ஏன்னா பிள்ளைகள் வந்து நிறைய இப்போவே வந்து என்ன பண்ணுறாங்க, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு இருக்காம ஒரு கீழ்ப்படிதலோட நம்ம இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கள்னா என்ன, இன்னைக்கு இந்த உலகத்தை பின்பற்றுறதுக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஸ்கூலில் அதை சொன்னாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க, அவங்க நல்ல என்ன வீடியோ கேம் வச்சு எப்போவும் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா அவங்கள திட்டுறதில்ல, நீங்கள் மட்டும் ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. நம்ம வந்து உலகத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்கல. ஆண்டவர் பார்த்து படைச்சாரு, உங்களை கிஃப்டாக படைச்சாருன்னெல்லாம் பார்த்தோம்ல, அது உலகத்தை பின்பற்றுறதுக்கு இல்லை, ஆண்டோட வசனத்தின்படி நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கு. அதே மாதிரி படிக்கிறது, விளையாடுறது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக நம்ம வரணும். ஆனால் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னால அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கிறவங்களாக, பிரயாசப்படுறவங்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிற இடங்களில் சாட்சியாக இருக்கணும். எத்தனை பேர் சாட்சியாக இருப்பீங்க ஏசப்பாவுக்காக? நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவங்க வந்து எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, ஒழுங்காக படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு சாட்சியை நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். சரி, இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? முதல்ல வந்து பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வதாக பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா பெற்றோர்களுக்கான பொறுப்பு. சரியா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அது யாரோட வேலை? அப்போ பெற்றோருடைய வேலை, குறிப்பாக தகப்பனாருடைய வேலை. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில தான் நீ நடத்தணும். என வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் மனதிலே மதியீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அதனால் எதுக்கு எடுத்தாலும் பெரும்பெடுத்து அடிக்கிறத விட்டுட்டு நம்ம செய்கிற வேண்டியதை கரெக்டாக செய்கிறோம். ஏன்னா இங்கே சண்டே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் விழுந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறோமா? யாருக்கும் சபைக்கு பிரசங்கம் பண்ணணுன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணுற, உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியா? அதுக்கு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு உட்கார்றியா? பண்ணுறதில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தணும், நடத்து. அப்போ நடக்க வேண்டிய வழின்னு ஒன்று வேதம் வைத்திருக்கிறது, அந்த வழியில் தான் நம்ம நடக்கிற வேண்டும். அப்படி செய்யும்போது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம், ஐயோ என் பிள்ளை எங்கேயோ போயிடுமோ. ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ இவன் ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்தான்னா பரவாயில்ல, இந்த நாடு போகிற நிலைமைக்கு இவன் போய் ஏதோ ஆம்பளை கூட்டு வராமல் இருந்தாலே போதுன்ற நிலைமைக்கு பேரண்ட்ஸ் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு கிறிஸ்தினா நீ கிறிஸ்தவனை தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை இந்த ஜாதியா இந்த ஜாதியில் தான் பண்ணும், நீ தமிழ்நாட்டுக்காரனா தமிழ் தான் இப்படியெல்லாம் உண்மையிலே நம்ம கிறிஸ்தவர்களை தான் கல்யாணம் பண்ணணும், வேறு வழியில் அப்படி தான் ஆர்டர் படைச்சிருக்காரு. ஆனால் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துச்சு, இதெல்லாம் ஒன்றுமே ஏன்னா 7 பொருத்தமாக ஒன்றும் பொருத்தம் ஆம்பளையா அது ஒரு சில என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண நான் கவனிச்சேன். நீ யார்? மேல், அதாவது பிறக்கும்போது ஆண். இப்போ எப்படி இருக்க? இப்போ நான் ஆண் தான். என்னன்னா இப்போ நீ வழியில் மாறிட்டியா? ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்குது. அப்போ நமக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பயம் இருக்குது சில நேரத்தில். ஐயோ நம்மளை பேச்சு கேட்காம போயிடுவானோ, சர்ச்சுக்கு வராமல் போயிடுவானோ, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவானோ, போதை பழக்கத்துக்கு போயிடுவானோ. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். சில நேரம் கொஞ்சம் ஆண்டரை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்கும்,
பட் ஆனால் அந்த வசனங்கள் அவனை விடாது. ஒரு நாள்னா ஒரு நாள் அவன் ஆண்டருக்குள்ளே வந்தே ஆக வேண்டும். அவங்களால போக முடியும். அப்போ நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. மனம் போன போக்கில் பிள்ளைகளை நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. சரியான உடையை பிள்ளைகளுக்கு கொடுத்தணும். சிறு வயதிலேயே நல்ல கை காலெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒழுங்கான ட்ரெஸ்ஸை போட்டு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ சின்ன வயசில் அவங்க ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தால் கூட நம்ம அதை பெருசாக எடுக்க மாட்டோம். உண்மை தானே? அது ட்ரெஸ் போடாமல் கூட ஓடிட்டு கிடக்கும். ஆனால் நீ எப்படிப்பட்ட உடையை உடுத்தி வளர்க்குறியோ அது நாளைக்கு அதே மாதிரி தான் உடுத்துட்டு கிடக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் வளர்ந்த பிறகு அது அசிங்கமாயிடும். அப்போது நீ கண்ட்ரோலாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நிறைய பேர் அதை பற்றி கவலையே இல்லை. இந்த சினிமாவை எல்லாம் பெருசாக காட்டுக்கிறதுக்கு ஒழுங்கான உடையை ஒடுத்துக்கிறவர்களாக, பிள்ளைகளுக்கு ஒடுக்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டும். அது மாதிரி நல்ல ஒரு உணவு பழக்கங்கள் இருக்கணும். நீதிமொழியில் வாசிக்கிறோம், முதியவர்கள் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெரியவங்க வந்தா, வயசில் பெரியவங்க வந்தால் யார் எழும்பி நிற்கிறா? இந்த ஊரில் எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிட்றான். அது 100 வயசு ஆளாக இருந்தாலும் பேர் சொல்லி தான் கூப்பிடுறான். சரி, அது போட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் வீட்டிலேயாவது யாரோ பெரியவங்க வந்திருக்காங்கன்னா பேசக்கூட மாட்டேங்குதுங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே ரூம்லேயே உட்காந்துக்கிறாங்க. போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாராவது வந்தாங்கன்னா தனியாக உட்காரத உட்காந்து பேசுங்கடா. தனியாக உட்காந்து வீணாக போயிட போகிறீங்களா? 4 பேர்கிட்ட பேசி இருந்தால் தானே நீ ஒரு மனுஷனா ஒரு நல்ல ஒரு பக்குவமாக நீ வளர முடியும். தனியாக போய் உட்காந்துட்டு நீ என்ன ரோபோட்டா? இன்றைக்கி அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம சரியான ஒரு ஒழுக்கத்தில் வளர்க்குறவங்களாக இருக்க வேண்டும். அப்போது தகப்பன் தாய் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம சொல்கிறத விட நம்ம செய்கிறத அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. அன்றைக்கி ஒரு டிவியில் தான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, மொபைல் ஃபோனை கையில் எடுக்கவே எடுக்காதீங்கன்றார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலாக இருந்தால் பிள்ளைங்க பார்க்காத மாதிரி கொஞ்சம் பக்கத்து ரூமில் எங்கே போயிட்டு பேசிட்டு வச்சுட்டு வந்துடுங்க, மொபைல் ஃபோனை எடுக்காதீங்க. எப்படி இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் மேலே எவ்வளோ ஆசை வருது? நீ எப்போ எடுத்து பார்க்குற? அதுவும் என்ன நினைக்குது? நம்ம பொண்ணை துரத்தி விடுறாரு, அவர் மட்டும் பார்க்குறாரு, அதில் என்னமோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? மொபைல் எடுக்குது. அப்போ நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிறோமா? மொபைலில் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு விளையாடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ அது பாட்டுக்கு விளையாடி அது கண்ணை கெட்டு எல்லாம் கெட்டு போய் அதுக்கப்புறம் அதுக்காக நீ சம்பாதிக்கிறியா? அப்படி தான் நம்ம அதை சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு என்ன பண்ணுறதுக்கு? அது இந்த நாட்டில் குறிப்பாக படிக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் இருக்குது நிறைய விஷயங்கள். அப்போ வீடியோ கேமும் விளையாடி வீடியோவும் பார்த்து அதுவும் கம்ப்யூட்டரில் போனால் கண்ணை என்னத்துக்கு ஆகிறது? பெற்றோர்கள் நம்ம சிந்திக்க வேண்டும். அதுக்கு நம்ம நிறைய தியாகம் பண்ணணும். கஷ்டப்பட்டு தான் வளர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நம்ம நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறது? டிவியை போட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன்னா பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடத்தலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம பெற்றோர்கள் ரொம்ப ஒரு இதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிறவங்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளை அது கேட்டு அப்படி தான் வளரும். அதே மாதிரி சில நேரம் நம்ம என்ன பண்ணோம்? நீ நல்ல வசனம் சொல்லணும், அந்த பையன் இருக்கான் பாரு, அவனை விட நீ அதிகமாக சொல்லணும், இவ்வளோ விட நீ அதிகமாக இது பண்ணணும். இப்படியே வளர்த்தேன்னா அது பொறாமை பிடிச்சாதான் தான் வளரும். அது சபையில் பாலிடிக்ஸ் பண்ணி நான் செக்ரட்டரி ட்ரெஸர்னு சண்டை போடுற பிள்ளையாக தான் இருக்கும். அதனால் அப்படியெல்லாம் நீ நல்லா படி, ஆண்டருக்காக உனக்காக எங்களுக்காக நல்லா பண்ணு. கம்பேர் பண்ணி போட்டியை சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒன்றும் பண்ணாது. அப்படிப்பட்ட நம்ம க்ரியேட் பண்ணி விடக்கூடாது. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் பொதுவாக ஒரு பழமொழியில் ஒரு இது சொல்லுவாங்கன்னா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம சொல்லலாம், நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன், கூரை இல்லாத வீடு. அதாவது என்ன சொல்லுவாங்க? பாதுகாப்பு இல்லாத வீடாக. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோ போராட்டங்களுக்கு நம்ம ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்காரு.
நீ அந்த ஜெபத்தில் அவனுடைய வார்த்தையில் தான் நம்ம குடும்பத்தை கட்ட முடியும். எத்தனை பேர் நம்ம கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுறோம்? சரி, நைட் டியூட்டி, டே டியூட்டி, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 3 days 4 days ஆகுது கூடி உட்காந்து ஜெபிக்கணும். இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை டியூட்டி போயிருக்காங்கன்னா இருக்கிறவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு வசனத்தை படிக்க வச்சு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம்? உலகத்தை ரட்சியும் ஆண்டவரே, இந்த யூகேவை ரட்சியும் ஆண்டவரே. முதல்ல வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க பிதாக்களை. இல்லையா? நம்ம பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறோம். பெருசாக அங்கே போகணும் இங்கே பண்ணணும், பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டு விடுகிறவங்களா இருக்க வேண்டும். நம்ம சாட்சியாக இருக்கணும். சரி, நீதிமொழிகள் 23:13 சொல்லுகிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை போய் மற்ற பிள்ளைங்களை அடிச்சுட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல என் பிள்ளைய பாரு என்ன மாதிரி வீர சூரனாக இருக்கான், 2 போட்டு வந்திருக்கான். இல்லை, நீ செஞ்சது தவறு, போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஊரில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, தண்டிக்கிறது. என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டி கார்னர். தப்பு பண்ணால் நீ இங்கே தான் உட்கார், 1 மணி நேரம் இங்கே உட்காரணும். இல்லைன்னா கிளாஸில் என்ன பண்ணுறாங்களா, விளையாடுற பீரியடுக்கு உனக்கு விளையாட இன்றைக்கி பெர்மிஷன் கிடையாது, நீ உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு என்ன சிக்கல்னா, உனக்கு 1 hour நாட்டி கார்னர்னா அது அங்கே உட்காருமா? உட்காராது. அது உட்கார வைக்கிறதுக்கு நான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு அதுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நமக்கு என்னதுன்னா, பெரம்பை கையாளாதவன் தன் மகையினை. அதனால் என்ன பண்ணுறது, எடுத்த உடனே எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா பிள்ளைங்க முரடாக மாறிடும். ரிபெல்லஸ் பண்ண எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் எப்பாவது ஒரு அடி கிடச்சிதுன்னா அடிக்கு பார்த்து பயம் இருக்கும். எப்பவும் அடிச்சுட்டே இருந்தாருன்னா அடிச்சு முடிஞ்சோன்னே நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். சிலர் ஒரு அடியை கூட வாங்க மாட்டாங்க, இப்படி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஐயோ, அந்த வாத்தியாருக்கு அடி கொடுக்கறதுக்குள்ளே பீரியடு முடிஞ்சு போயிடும். நம்ம என்ன போய் நின்றுட்டு அடியுங்கள் கடைசியாச்சு தேய்ச்சிட்டு வந்துடுறது. அந்த பிள்ளைங்க பிறகு அப்படி மாறிடும் இல்லையா? அதான் வேதம் சொல்லுது, போதக சிக்ஷை. கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும், ஆனால் எப்படி தண்டிக்கிறீங்க, அதுக்கு தப்புன்னு புரிய வச்சு கற்றுக் கொடுத்து தண்டிக்கணும். நம்ம அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ள கோபம் அப்படியே உச்சிக்கு ஏறி முடியலை. எத்தனை வாட்டி சொன்ன நீ கேட்டியா? ஆனால் அந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை, நமக்கு பொறுமை இல்லை, அதான் முக்கியம். பிள்ளைகளும் அடங்காதுங்க, அது வேற. ஆனால் அந்த இடத்துல நீ இப்படி இல்லை இப்படின்னு பொறுமையாக சொல்லி கொடுத்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா தகப்பன் சிக்ஷியாத பிள்ளைகள் உண்டோ? தகப்பன் யாரை நேசிக்கிறாங்களோ அதனால் அவங்கள பிள்ளைங்க எப்படி வேணால் போட்டு நினச்சோன்னா நம்ம தண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கோவத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது. கோவத்தில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, போட்டு பலாப்பலார்னு எங்கே தலையில் அடிக்கிறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, பிள்ளைகளை முதுகில் அடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இப்போ எங்கள் அம்மாலாம் அடித்து தான் வளர்த்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட முதுகுலையோ கன்னத்துலேயோ எங்கள் தலையிலையோ அடித்ததே கிடையாது. கோவம் வந்தால் ஒரு குச்சி எடுத்து முட்டிக்கு கீழே இல்லைன்னா இடுப்பு கீழே அட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது வலிக்குமே தவிர நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சரி, அப்போ பிள்ளையை தண்டிக்கணும், ஆனால் போதக சிக்ஷை. சரியா? கொலோசையர் 3:21 பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகளும் பெற்றோர் கோபமூட்டுறாங்க ஒரு பக்கம், அது உண்மைதான். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாதான், பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. நீங்கள் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் அதே மாதிரி தான் செய்யும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ பிள்ளைகளை நம்ம கோபப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? நம்ம எவ்வளோ தூரம் இன்னும் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் ஆக வேண்டியது இருக்குது. சரியா? அதே மாதிரி எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அது இந்த ஊரில் கூட நிறைய நல்ல பழக்கம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க, வெளியே எங்கேயா கூப்பிட்டு போயிட்டு பிள்ளைகள் கூட உட்காந்து பேசுங்க. இப்போ நம்ம சில நேரம் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா பேசி பாருங்களேன் பிள்ளைகள்கிட்ட, ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உடனே ஹெல்ப் பண்ணும். பயங்கர ஸ்பீடு வந்துடும் அவங்களுக்கு உடனே. அது கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே வருது. அது உட்காந்து பேசினா தான் வரும். உட்காந்து பிள்ளைங்க கூட எப்படி பிளான் பண்ணி எப்படி பண்ணால் இந்த பிள்ளைங்க கேட்பாங்க, எதாவது வாங்கி கொடுத்து உட்காந்து சாப்பிட்டு இல்லை விளையாடிட்டு ஏதோ ஒரு வகையில்
அப்போ நம்ம என்ன செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பயங்கர பிஸி. உலகத்தில் இருக்கவங்க வேலையில் மட்டும்தான் பிஸி. நம்ம வேலையில் பிஸி, சர்ச்சில் பிஸி, ஊழியத்தில் பிஸி, பயங்கர பிஸி. அதனால் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த பிள்ளையை கொடுத்துருக்காரு. சரியா? இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் யாரா படிங்களேன்? உபாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. ம் 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 போதும். அப்போ உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? பிதாக்களுக்கு, பெற்றோருக்கு, பெரியவங்களுக்கு சொல்லப்பட்டது. முதல்ல வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் அடுத்து அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு நம்ம கடத்தி விட முடியும். இப்போதான் சொல்லுவாங்கல்ல, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஸோ முதல்ல நம்ம வசனத்தை கற்றுக்கொள்ளணும். பொதுவாக வந்து சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனம் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மனப்பாடமா. 50 வயசான ஒரு பெரியவர் எத்தனை வசனம் சொல்லலாம்? 50 வசனங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி 50 வயசில் யாரும் இருக்கீங்களான்னு தெரியல. இல்லை, ஆண்டி மட்டும்தான் இருக்காங்க, கொஞ்சம் பெரியவங்க. பெரும்பாலும் எல்லோரும் 50 வயசு கீழே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, 40 வயசு ஒரு 40 வசனத்தை எடுத்து கட்ட நாங்கள் அள்ளி வீசுங்க பார்ப்போம். சரி, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் வசனத்தை படிக்காமல் இருக்கோன்னு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனம். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பட் அட்லீஸ்ட் ஒரு 50 வசனத்தை கடன்னு சொல்ல முடியுதா நம்மளால்? தேடி வேணால் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போட்டிக்கெல்லாம் படித்து சொல்லியிருக்கேன். நான் 100 வசனம் எல்லாம் படித்து ஒரு வாட்டி பாபு நான் அந்த சபையில் இருக்கும்போது தான் வசனம் போட்டி வச்சாங்க. கஷ்டப்பட்டு படித்து ஒரு 100 வசனத்தை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் 150 வசனம் 200 வசனம் எல்லாம் படித்து சொல்லியிருக்காங்க அந்த சபையில் உட்காந்துட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வசனத்தில் எவ்வளோ பின்வாங்கி போயிருக்கிறோம். உட்காந்து படிக்க தானே மைண்டில் நிற்கும். பிதாக்களோட இருதயத்தில் இருக்கணும். சரியா? நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, ஏன்னா தானோன்னு இல்லை, விளையாட்டா இல்லை, கருத்தாய் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு புதிய ஏற்பாடா மத்தேயுல ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை பழைய ஏற்பாடா, ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசித்து அதில் என்ன வருதுன்றதை நம்ம பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்டாக சொன்னால் போதும். நமக்கு தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா நிறுத்தவே மாட்டோமே. நான் டைமு நிறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. அப்புறம் நீ எப்படி கருத்தாய் போதிக்கணும்? நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அதாவது என்ன பண்ணும், எப்போவுமே நீ என்னதான் பேசினாலும் சைட் பை சைடு ஆண்டவரை குறித்த ஒரு காரியம் அங்கே இருக்கணும். சரியா? அது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கவா ஒரு காரியம். அப்போஸ்தலர் 21:9 பார்த்தீங்கன்னா பிலிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு யார்? அந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல பந்தி விசாரிப்புக்கு, அதில் ஒருவராகி இந்த பிலிப்பு. அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 குமாரத்திகள் இருந்தாங்களாம். 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க. எவ்வளோ அழகாக அந்த பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்காரு பாருங்க பிலிப்பு. அவர் எவ்வளோ பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்பட்டார், எவ்வளோ ஊழியங்களை செய்தார். ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு சன்னதியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதை நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு கத்திற்குள்ளனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பக்தி உள்ள சன்னதியை பெற்றெடுப்பதற்காக தான் நமக்கு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார், உருவாக்கியிருக்கார். சரியா? இப்போ கடைசியாக சபையினுடைய பங்கு. சிறுவர்களுக்கு பொறுப்பு இருக்குது, பங்கு இருக்குது, பெற்றோருக்கு பங்கு இருக்குது, சபைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. சபை வந்து சிறு பிள்ளைகளுக்கான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இன்றைக்கி பெரும்பாலான திட்டங்கள் வந்து பெரியவங்களுக்கு குறித்தே தான் இருக்கும். பெரியவங்களுக்கு தான் மெசேஜ், பெரியவங்களுக்கு தான் சபையில் பிரசங்கம், ஒர்ஷிப்பு எல்லாமே பெரும்பாலும் பெரியவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம
கொடுக்குறவங்களா இருக்கணும். சபையில் வரக்கூடிய காணிக்கையில் சிறு பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நிறைய பேர் பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணுன்னா ஐயோ சபையிலேருந்துலாம் எடுக்கக்கூடாது, அது வேணால் யாராவது ஸ்பான்சர் பண்ணால் கொடுக்கலாம். சபைக்கு வெள்ளை அடிக்கணுமா, எடு அடி, பெயிண்டோ அடி, அடிச்சுட்டே இரு, மதில் கட்டு, கூரை போட்டு, அப்புறம் கொஞ்சம் சர்ச்சு விடி, இந்த பக்கம் இடிச்சு அந்த மாதிரி கட்டு, கோபுரத்தை பெருசாக கட்டு, காக்கா உட்காந்து எச்சையாக போடட்டும். அந்த காலத்தில் கோபுரத்தை கட்டினாங்கன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் வந்திருக்கும். அந்த காலத்தில் வாட்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த கோபுரம் மணி அடித்து கேட்டு தான் மக்கள் வருவாங்க. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்பை தட்டி பார்த்தாலே இங்கே சபை இருக்குன்னு தெரிஞ்சிடும். எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பார்க்குறேன் விபிஎஸ் நடத்துறதுக்கு ஐயோ காசு இல்லை, சண்டை போடுறதுக்கெல்லாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம், நான் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சபையில் பயங்கரமாக சண்டை நடக்குது, பாஸ்டரு செக்ரட்டரி எல்லாம் ஒரே சண்டை, அட்டி தட்டி தான் நடக்குது. ஒரு சின்ன பெண் குழந்தை அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த குழந்தை எதை பார்த்து வளருது, சபை என்ன மாதிரியான ஒரு முன்மாதிரியாக அங்கே வச்சுட்டு போகுது. சபையில் நீங்கள் எல்லாம் சண்டை போட்டு நீங்களும் கெட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு கெடுக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்லை, சபை வந்து நம்ம சாட்சியாக இருக்கணும். சத்தியத்துக்கு சாட்சியும் ஆதாரம் தூணுமாக நம்முடைய சபை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு காரியங்களை நம்ம வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல கூட்டங்கள் நடத்துங்க, விளையாட்டு வைங்க, நிறைய பண்ணுறீங்க கர்த்தருடைய கிருபையில். தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம சிறு பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ முன்னாடி ஒரு விபிஎஸ்ல எனக்கு ஒரு அண்ணன் அங்கே சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஒரு வயசானவர் ரட்சித்தேன்னா அது ஒரு அரை டிக்கெட் மாதிரி, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறு பிள்ளைகள் தான் முழு டிக்கெட், அது இனிமே தான் வளரணும். அப்போ யார் முக்கியம்? சிறு பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். எல்லாரும் முக்கியம், எல்லாரும் ஆத்துமாக்கள் தான். சிறு பிள்ளைகளை சிறு வயது நடத்தும்போது அவங்க எப்படி வேணால் ஆர்டர் நினைச்ச முடியும், பயன்படுத்த முடியும். சிறுவர்களுக்காக நம்ம காரியங்களை செய்ய வேண்டும். அவங்க முன்னாடி நம்ம சாட்சியாக வாழணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். நீ ஒரு போலியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவனா அவன் கடவுளை விட்டே தூரம் போயிடுவான். அவன் சொல்லணும், எங்கள் அப்பா நல்லா பிரசங்கம் பண்ணார், எல்லாம் பண்ணார், வீட்டில் என்ன அட்டகாசம் பண்ணார் எங்களுக்கு தானே தெரியும். சபையில் போகும்போது இங்கேருந்து வரிஞ்சு கட்டிட்டு தான் போவார். இன்றைக்கி பாரு சண்டை போடுற பாரு. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்களாம் வளர்ந்துட்டாங்கன்னா 4 பேர் ரவுடி மாதிரி தான் கூப்பிட்டு போகிறான் சர்ச்சுக்கு, சண்டைக்காகவே போகிறான் தகப்பனார். ஜாதி சண்டை போடு, ஊர் சண்டை போடு, எதையா போட்டு நம்ம தான் ட்ரெஸரர், நம்ம தான் செக்ரட்டரி, ஆசீர்வாத தட்டு நமக்கு தான் இந்த வருஷம். எப்படி ஒரு மனநிலைமையோட நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து நம்ம என்ன செய்யணும், சபை வந்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. அவங்க நம்மளை பார்க்கும்போது ஐயோ அந்த அங்கிள் அந்த ஆண்டி அவங்க அப்பா எல்லாம் எப்படி பக்தியாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாங்க, நம்மளும் அப்படி வாழணுன்ற ஒரு ஆசையை நம்ம அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எந்த குழந்தையும் நம்ம வந்து பட்சபாதத்தோடு நடத்தக்கூடாது. சபையில் உள்ள விசுவாசிகள், சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க, பாஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? யாரையும் பட்சபாதத்தோட நடத்தாதீங்க. அவங்க பாஸ்டர் பிள்ளை, ஐயோ வாங்க வாங்க வாங்க, இவங்க அப்பா ஒரு குடிகாரர், இவர் ஒரு இதுக்கு சபைக்கு வர மாட்டார், அங்கே நெல்லு. அந்த பிள்ளைங்க பின்வாங்கி போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதும். ஒரு முறை நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு ஊழியங்களுக்காக நான் முடிக்க போகிறேன், கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் நாங்கள் முகப்பேர் பகுதியில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கூட்டம் நடத்துவோம். அதாவது பங்காளர், அதாவது ஊழியங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் பண்ணுறவங்க ஜெபிக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் ஸ்கீம் மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும். அப்புறம் அப்படி எல்லாரும் போய் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அப்போ அந்த அங்கிள் ஒரு 2 பேர் தான், ஒரு அண்ணா ஒரு அங்கிள் தான் என்னை கூப்பிட்டு போனாங்க அவங்க கூட. அப்போ போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு மாற்று நம்பிக்கை, மாற்று மதத்தினர் வழிபடக்கூடிய அந்த படங்களும் அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கே ஒருத்தர் நல்ல பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் போடாமல் அப்படி உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம வந்து இது கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படும், இது சுவிசேஷ கூட்டம் கிடையாது, இது மிஷினரிகளுக்கான கூட்டம். இதுக்கு போய் இப்படி ஒரு இந்த மத நம்பிக்கை உள்ள வீட்டுக்கு இவங்க வந்தாங்கன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரே பார்த்தா உள்ளே போன பிறகு தெரியுது, அவங்க மனைவியும் பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இவரும் ஒரு காலத்தில் கிறிஸ்தவராக இருந்தவர் தான். இவர் ஏன் போயிட்டாருன்னு கேட்டால் அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், சபைக்கு போனால் அங்கே இருக்கிற பாஸ்டரும் சரி விசுவாசிகளும் சரி நல்லா அழகாக இருக்க பிள்ளைங்க, வசதியானவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லா எடுத்து கொஞ்சுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, என்ன யாரும் என்ன செய்யலை, ஒரு பொருட்டா நினைக்கல. அப்போ இது என்ன ஒரு கடவுள்,
இது என்ன ஒரு சபை, இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு மார்க்கத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆத்துமாக்களும் ஆதாயம் பண்ணணும், ஆத்துமாக்களும் ஆதாயம் பண்ணணும், ஊர் ஊராக ஓடுறவங்க சபைக்கு வர்றவங்களையே ஆதாயப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருந்தது எனக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், மேபி காரல் மார்க்ஸ் ஆர் சம்மோன், அவர் கம்யூனிசத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க சபை தான் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவங்க சபையில் காட்டப்பட்ட அந்த பாரபட்சம், ஒருத்தங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கறது, ஒரு பிள்ளைய நல்லா கொஞ்சிறது, இன்னொரு பிள்ளைகளை கண்டுக்காமல் விடுறது, அந்த பாரபட்சம். அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே கடவுளை விட்டு போய் இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய கம்யூனிசத்துக்கு பெரிய ஒரு வித்திட்ட ஒரு மனுஷனாக அவர் மாறிட்டார். அவன் பேர் என்ன மறந்துட்டேன். அதனால் பாரபட்சம் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் சமமாக நேசிக்க வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜான் வெஸ்லியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மெத்தடிஸ்ட் சர்ச் உருவாக்குனவர். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 40,000 சர்மன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. 40,000 பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பல மைல்கள், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் அவர் குதிரையில் பயணித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கார். நிறைய பாமாலை பாடல்களை நிறைய எழுதியிருக்கார். அவங்க அம்மா பேர் வந்து சூசன்னா வெஸ்லி. அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் அவங்க ஃபேமிலியில் 19 பேர். இவர் 15ஆவதாக பிறந்தவர். இவங்க தகப்பனார் ஒரு ஊழியக்காரர், அவர் ப்ரீச்சர். பலமுறை அவர் சிறைச்சாலைக்கு போயிருக்காரு. ஆனால் அந்த தாயார் சூசன்னா வெஸ்லி அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. இத்தனை பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைங்கள் வந்து அங்கே இறந்துட்டாங்களாம், ஒரு சில பிள்ளைங்க இறந்துட்டாங்க. மீதி இருந்த பிள்ளைகளை அப்படி ஒரு கருத்தான ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அவங்களை வழிநடத்தி ஒரு ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய ஒரு மனுஷனை உண்டாக்குனாங்க. ஜார்ஜ் வெஸ்லி 2 சகோதரர்கள் வந்து அவங்களால தான் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த ஒரு தாயாரால் இத்தனை பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைகளுக்கு சாப்பாடை போட்டு ஜெப கூட்டம் நடத்தி பிள்ளைகளுக்கான ஊழியங்களை பண்ணி எப்படி அப்படி அவங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் எழுமி நிற்போம் இருக்கிற இடங்கள்ல. ஒரு நிமிஷம் எழுமி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்படி விசித்திர வினோதமாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக, ஒரு பரிசாக நம்மை உருவாக்கி இருக்காரு. பிள்ளைகளுக்கும் பொறுப்புகள் உண்டு. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சிறு வயதிலிருந்தே தீமத்தை சொன்னது போல சிறு வயதிலிருந்தே வேத எழுத்துக்களை அறிந்தவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பெற்றோர்கள் கையில் பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்காரு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இஞ்சி கேட்பாமா? இங்கே இருக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே தேவையான ஞானத்தை தாரும், கிருபையை தாரும், எங்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் நாங்கள் நடத்தணும். ஆண்டவரே அந்த ஆத்தும பாரம் எங்களுக்கு உண்டாகட்டும். சபைக்கு பொறுப்பு உண்டு. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் உண்மை தரிசிக்கும் பொழுது 5 தாலந்தை கொடுத்தேன், 2 தாலந்தை கொடுத்தேன், நீ அதை 10ஆக மாற்றினாய் என்று சொல்லி உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு கிருபை தாரு. என் பிள்ளைகள் எழும்பி குணசாலி என்று சொல்லட்டும். எங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் எங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே எங்கள் அப்பா பார்த்து நான் மனம் திரும்பினேன், இந்த ஜெப வாழ்க்கையை நான் எங்கள் அப்பாட்டந்து கற்றுக்கிட்டேன், அம்மாட்டந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வாரங்கள் யாவும் உம் பாணி சீரக்க முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவ
எண்ணம் போல, என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆண்டவரே, ஒரு விசை கூட நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல, ஆண்டவரே, கர்த்தரையே சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் யாரை நாங்கள் சேவிப்போம் சொன்னது போல, ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாக எங்களை பின்பற்றுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தார ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை, எங்கள் வார்த்தை எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். நீ பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல கீழ்ப்படுதலை கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நல்ல குணாதிசயங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு தாருங்க. நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க, சுகத்தை தாருங்க. உமக்காக வாழ உதவி செய்யுங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு பொறுமையை எங்களுக்கு தார ஆண்டவரே. நாங்கள் ஒரு முன்மாதிரியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலை உண்டாகும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.